கோடை காலம் முடிஞ்சு இளவேநீர் காலம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மாதம் மிதுன மாதம் சொல்லுவாங்க. இந்த ஆணி மாதங்கள்ல கடகராசி அன்புகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள், சூரியனோட பயிற்சியால எந்த மாதிரியான நல்ல பலன்கள், பாதகமான விஷயங்களை நீங்க எந்த மாதிரி விஷயங்களை செயல்பட்டா எச்சரிக்கையா இருக்க முடியும், இந்த மாதங்கள்ல சிறப்பா எப்படி உங்களால செயலாற்ற முடியும், இதை பத்தி எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடகராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இதை சுருக்கமா பார்த்துடலாம். கடகராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் சந்திர பகவான் தான். கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயுளியம் மாதிரி நட்சத்திரங்கள் அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்களா பாக்குறாங்க. 12 ராசிகள்ல இது 2வது சரராசி. பஞ்சபூதங்கள்ல கடகராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. கடகராசியில பிறந்தவங்க மேலானவங்க இடத்துங்களும் சரி, சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாம எல்லார்கிட்டையும் மரியாதையோட பழக தெரிஞ்சவங்க. சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நடுத்தர உயரமும் சின்ன வயசுல ஒல்லியா இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பருமன் உருண்டு திரண்டு அங்க அமைப்புகள் அழகாக அமைந்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். இவங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, இவங்களுடைய ஆளுமை திறனை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இவங்க எந்த துறையில் நுழைஞ்சாலுமே அங்க இவங்களுடைய சிறப்பான செயல்பாடு பெற முடியும். உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறமையாலும் எல்லாருமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுடுவாங்க. கடகராசியில் பிறந்தவங்க உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்கன்னு சொல்லலாம். சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. எல்லார்கிட்டையும் சகஜமா பழகி எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல்ங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். கூடவே இறக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருக்கிறதால இவங்களால எதையுமே முன்கூட்டி அறிந்து செயல்படக்கூடிய ஆற்றலும் கூடவே இருக்கும். கற்பனை திறன் மிகுந்தவங்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் விடாப்படியா வேலை செஞ்சு முடிச்சு காட்டக்கூடியவங்க இவங்க தான். சுகபோக்க வாழ்க்கையை இவங்களுடைய உழைப்பாலேயே இவங்களால பெற முடியும். இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்புகளுக்கு இந்த ஆணி மாதங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா, இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண் பார்க்கிறப்ப 9043637512. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் இருந்தே 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் பல விதையில் உங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போங்கிறாங்க. வளர்ச்சியை சீர அளித்தகிற சந்திரன் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதால பல வகையில் உங்களுக்கு இந்த வாதங்களில் முன்னேற்றம் தான். அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பும், அதே மாதிரி பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்லலாம். வியாபார விஷயங்களில் கூட உங்களுக்கு பல வகையிலும் நன்மை நடைபெறும். லைசன்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தால் விரைவில் உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும். சந்திரனோட இடப்பேசி இருக்கிறதால தொழிலுக்கு அப்பப்போ சின்ன சின்ன இடையூறு இருந்தாலும் உங்களுடைய விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளியூர் பயணங்கள் மட்டும் இந்த மாசங்களில் கொஞ்சம் நீங்க தவிர்க்கிறதா நல்லது. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட அதிக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பிற்காலத்துல நல்ல பலனை கொடுக்கக்கூடிய பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். புதன் 12ஆம் வீட்டு இருக்கிறாங்க. தாய்மாமா வழியில சில வேண்டத்தகாத சம்பவங்கள் நடக்கலாங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதால வெளியூர்ல இருந்து கூட நல்ல செய்தி கிடைக்கும். அரசாங்க ஊழியர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பதவி உயர்வு உண்டாகலாம். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. வீட்டுல குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பும், திருமண காரியங்களுக்கான பேச்சுவார்த்தை கூட நல்லபடியா முடியும். சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதால வெளியில நடக்கிற பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வராம இருங்க. ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பொதுநல சேவையால உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதால நீங்க ஆசைப்படக்கூடிய புதிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். புதிய வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த மாற்றங்களை இந்த வாரங்களை உங்களால் கொண்டு வர முடியும். கடகராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப இந்த ஆணி மாதம் புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு மனக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனும் தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவும் இவங்களோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு சமூகத்துல தனி அந்தஸ்து, மரியாதை, செல்வாக்கு இது எல்லாமே உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். இந்த ஆணி மாசம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாசம் தான் சொல்லணும். லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே வெற்றியாக்கி தரக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க. நீங்க மனசுல நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறும். அப்பப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சஞ்சலம் ஏற்பட்டிருந்தாலுமே உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தரக்கூடிய வகையில தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்குது. பண வரவு அதிகரிக்கும். பிள்ளைகளோட வழியில கூட உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தா உங்க கனவு நனவாக போகுதுன்னு சொல்லலாம். திருமண வயசுக்காரங்களுக்கு சரியான வரனை அமைச்சு கொள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்குது. உங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மட்டும் விடாத தொடர்ந்து செயல்பட்டு வாங்க. எல்லா வகையிலும் வெற்றி தான். இது வரைக்கும் உத்தியோகம், தொழில இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் இது எல்லாமே காணாம போக போகுதுன்னு சொல்லலாம். பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, இடம் மாற்றம் இது எல்லாமே அமைஞ்சிருக்குது. மாதத்தோட பின்பகுதியிலேயே செவ்வாய் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால வருமானம் கூட உங்களுக்கு லாபமாக தான் அமையும்.
இந்த நேரத்தில் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இது வரைக்கும் உங்கள் மனசில் பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் ஜூன் 19க்கு அப்புறமா வக்கரமடைகிறதால இனி உடல்நிலை சீராகும். ஆயுள் மீதான பயமும் போகும். பெரிய அளவில் உங்கள் பயமுறுத்திட்டு வந்த நோய் கூட சிகிச்சைக்கு கட்டுப்படக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தை தம்பதிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உண்டாகும். விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட முன்னேற்றம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு ஆதாயத்தை தான் ஏற்படுத்தும். தொடர்ந்து அண்ணாமலையார தீபமேற்றி தினமும் வழிபட்டுவாங்க. உங்கள் வாழ்வு வளமாக மாறும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானும் மணக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனும் இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலையும் எப்போதும் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த மாதம் அந்த வகையில் பல வகையில் வெற்றிகளை பெற போகக்கூடிய அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம். அஷ்டம ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் இனி உங்க மனசுல இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. முதல் வாரத்துல இருந்தே வக்கரமடையதால இது வரைக்கும் இருந்துட்டு அந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். சூரியனை கண்ட பனி மாதிரி தான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். மற்றவங்களால ஏற்பட்டிருந்த சங்கடம் கூட இனி விலகி ஓட ஆரம்பிக்கும். உங்க செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய காலகட்டம். மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது. லாப ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால பல செயல்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமாக தான் முடியும். வருமானம் பல வழியில வர ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். வியாபாரம் முன்னேற்ற முடியும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்புக்கிறவங்களோட விருப்பம் கூட நிறைவேறும். முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேதுவால நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் வெற்றியா தான் முடியும். குருவோட பார்வையும் 3ஆம் இடத்துல உண்டாகி இருக்கிறதால லாபம் பல மடங்கா உருவாகும். அதனால மனசுல இருக்கக்கூடிய அச்சம் நீங்க தெளிவான சிந்தனையோட நீங்க உங்க செயல நடப்போடுங்க. வெற்றிங்கிறது உங்களுக்கு தான். குடும்பத்துல இருந்துட்டு இந்த குழப்பம் விலகக்கூடிய காலகட்டம். வேலை வாய்ப்புக்காக நீங்க முயற்சி மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமா அது வெற்றியில தான் முடியும். கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட விலகி இனி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். புதுசா சொத்து சேர்க்கை ஏற்படலாம். வரவேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து வசூலாகும். தொடர்ந்து நீங்க சனீஸ்வர பகவானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் உங்களால தீர்க்க முடியும். ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் சிந்தனைக்கு உரியவராக சொல்லக்கூடிய சந்திரனும் இவங்களுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வியாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களமா இருந்தாலும் சரி எதுலையுமே முதலீடு வகிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறவிலே அமைஞ்சிருக்குது. இந்த ஆணி மாதம் பல வகையிலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுசுமே உங்கள் லாபாதிபதியும் சஞ்சார நிலை கூட சாதகமாக இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் பொன்பொருள் சேர்க்கைக்கு உண்டான அஸ்திவாரம் நீங்கள் செய்யலாம். பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறுங்கிறதால உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலையை விடுங்க. எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு தான். புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. லாப ஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய குருவால இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த சங்கடம் எல்லாமே இனி படிப்படியா விலக ஆரம்பிக்கும். நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான். அந்தஸ்து உயரும். மலர பாக்கியம் உண்டாகும். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வந்து அமையும். வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். மொத்தத்துல கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். வாய்ப்பை கச்சிதமா நீங்க பயன்படுத்தி கொள்றது நல்லது. பொருளாதார நெருக்கடி கூட இந்த காலகட்டத்தில் விலகும். வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. கூட்டு தொழிலை எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதுசா சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியா இருந்துட்டு இருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும். மொத்தத்துல சமூகத்துல செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லை எப்போதும் சிறப்பான பலனை உங்களால கொண்டு வந்து தர முடியும். மேலுமே உங்க ராசிக்கு இப்போ சூரியனோட பயிற்சிங்கிறது அற்புதமா அமைஞ்சிருக்குது. நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் முயற்சி மட்டும்தான் வேணும். துணிச்சலோட செயல்படுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். மேலுமே உங்க ராசிக்கு செலவுல குறிக்கக்கூடிய 12ஆம் வீட்டுல சூரியன் சந்திருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் அதிக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். விரும்பத்தகாத செய்திகளை பெற இருக்கணும்னா தொடர்ந்து நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதும், புதுசா நண்பர்கள் இருந்தா அவங்களோட கொஞ்சம் நீங்க பார்த்து பழகுறது நல்லது. குடும்பத்தை விட்டு கொடுத்து போகிறதா உங்க குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் சிறப்பான பலனை மேலும் கொண்டு வந்து தரும். மேலுமே கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்கிறதால அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும்னு பாக்குறப்ப கடகராசி சேர்ந்தவங்களுக்கு வெறிய சார்ந்தல சூரிய பகவானோட பயிற்சி நடக்கிறது. சூரிய பகவான் அமைப்பு உங்களுக்கு அதிக அப்பப்ப மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தலாம். அதனால தொடர்ந்து நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறதும் மன அழுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வரது நல்லது. இஷ்ட தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. இதனால மன அமைதி ஏற்படும். மனசு தெளிவா இருந்தாலே நீங்க எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி
சரி அப்பப்போ சின்ன சின்ன தோல்விகளை சந்தித்தாலுமே இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான். அதே மாதிரி வியாபாரம் மாதிரியான விஷயங்களில் போட்டிகளை அப்பப்போ சந்திக்க வாய்ப்பு இருக்குது. சரியான திட்டமிடல் மட்டும் உங்ககிட்ட இருந்துட்டா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சுக்கொள்ள முடியும். உங்களுடைய வருமானமும் சிறப்பாக இருக்குது, செலவும் கொஞ்சம் கூடவே அதிகரிக்கத்தான் செய்யும். சேமிக்கிற பழக்கம் எப்போதும் இருந்தால் எந்த செலவு வந்தாலும் உங்களால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். சரியான திட்டமிடலோட செலவு செய்ய பாருங்க. அனாவசிய செலவு செய்ய வேணாம். குடும்ப உறவுல சில மனஸ்தாபங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து கவனமா இருங்க. சனிக்கிழமையான சனி பகவானுக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப அவசியமா சொல்லப்படுது. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பலனுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.